பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கொலோசியர் 3:15 அடியேன் வாசிக்கிறேன். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்க, அருமையான வேத வசனம். இன்றைய தினத்தில் கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகிற வேத வார்த்தை. பவுல் இந்த விதமாய் நமக்கு சொல்லுகிறார், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது முதல் காரியம். இரண்டாவது, இதற்காகவே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். ஆமேன். தேவனுக்கு நன்றி அறிதல் உள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஆமேன். பாருங்க, தேவ சமாதானம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆண்டவர் ரட்சிக்கப்படும் பொழுது நம்ம நமக்கென்று ஒரு விசேஷித்தமான அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பையும் கொடுத்து தேவ சமாதானத்தை கொடுத்து எந்த சூழ்நிலையும் சமாதானத்தை இழந்து போகாதபடிக்கு அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த காலகட்டத்தில் எத்தனையோ பேர் சமாதானத்தை இழந்து போய் தற்கொலை பண்ணின்னு சாகுறாங்க. எத்தனையோ பேருக்கு சமாதானம் இல்லாம வாழ்க்கையை தொலைச்சிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் சமாதானம் இல்லாம தங்களுடைய எதிர்காலம் என்னதென்று புரியாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கண்ணீரோட இருக்கிறாங்க, கவலையோட இருக்காங்க. ஆனா கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கும் அவருடைய சமாதானத்தை நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். அதுதான் வசனம் சொல்கிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் இருக்கட்டும். நம்முடைய சமாதானம் டெம்பரவரி தான். அது திடீர்னு யாராவது ஏதாவது நம்மளை சபிச்சாலோ திட்டினாலோ பேசினாலோ அது உடனே சமாதானத்தை இழந்துரும். ஆனா வசனம் சொல்லுகிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் இருக்கணும். கர்த்தர் ரட்சிக்கப்படும் போது உங்களுக்கு கொடுத்தார் இல்லையா, அந்த சமாதானம் உங்கள் இருதயத்தில் ஆள கடவுது. ஹல்லேலூயா. அதான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமே. சமாதானத்தை இழந்து போகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ரோமர் 12:18 வசனம் சொல்லுது, கூடுமானால் யாவரோடும் சமாதானமா இருங்கள், நம் நிமித்தமாக உங்கள் நிமித்தமாக யாருடைய சமாதானத்தையும் நம்ம கெடுக்கவும் வேணாம், நம்ம சமாதானத்தையும் நமக்கு இழந்துடவும் வேணாம். ஸோ ஆகையால கூடுமான வரைக்கும் சமாதானத்தோடு இருக்கிற பிள்ளைகளா நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை நம்ம பார்க்கிறோம், நன்றி அறிதல் உள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. யாருக்கு? முதலாவது உன்னை படைத்த தெய்வத்திற்கு நன்றி அறிதல் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை உண்டாக்கின என் தெய்வமே உமக்கு நன்றி. ஆண்டவரே, என்னை ரட்சித்த தெய்வமே உமக்கு நன்றி. ஆண்டவரே என்று நன்றி உள்ள பிள்ளைகளா இருக்கும். தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமா அந்த காரியங்களில் ஆண்டவர் பிரியப்படுவார். பாருங்க, 10 குஷ்டரோகிகளை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். சுகப்படுத்தி அனுப்பும் போது போனாங்க, ஊருக்குள்ள போய் உங்களை காமிங்கன்னு ஆண்டவர் அனுப்புறாரு. போயிட்டு ஒருத்த மட்டும் தான் திரும்பி வருவான். அப்ப ஆண்டவர் கேட்பார், 10 பேர் அல்லவா சுகம் பெற்றார்கள், எங்க இன்னொருத்தரை காணோன்ட்டு. பாருங்க, ஆண்டவர் சில வேளைகளில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது உண்டு. உங்களிடத்துல என் பொண்ணு ஏதாவது சொல்லுமா, என் பையன் ஏதாவது சொல்லுவானா, நான் இந்த மாசம் இப்படி காப்பாத்தினேனே, இந்த மாசம் இந்த வருமானத்தை கொடுத்தனே, இவ்விதமாய் பத்திரமாய் வைத்துக் கொண்டிருந்தேன் என்று. பாருங்க, உங்களிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறது காணிக்கை அல்ல, உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது பெரிய காரியம் அல்ல. ஆண்டவர் உங்கள் வாய்களை திறந்து இயேசு நல்லவர் என்ற ஒரு வார்த்தைக்கு ஆண்டவர் காக்கிறார். பாருங்க, பரலோக ராஜ்யத்தில் போய் பார்த்தீங்கன்னா எந்நேரம் இயேசு நல்லவர் 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 என்று துதிப்பாடல் வந்து கொண்டே இருக்கும். நாமும் மரித்தால் அங்கே போய் அதை வார்த்தை தான் சொல்ல போகிறோம். ஸோ தேவாதி தேவன் இம்மட்டும் நம்மளை கைவிடலை, இனிமேலும் உங்களை கைவிட மாட்டார். ஆகையால தேவனுக்கு நன்றி அறிதல் உள்ள பிள்ளைகளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். சமாதானத்தை இழந்து போகாத. கர்த்தர் கொடுத்த சமாதானத்தை பத்திரமா காப்பாத்திக்கோ. கர்த்தர் கொடுத்த நன்மைக்காக நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கரம் பிடித்து தகப்பன் அழகாய் கொண்டு போய் சாட்சியா நிறுத்துவார். ஆமென். இப்போது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, என் அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ராஜா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தேவரீர் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். யாரெல்லாம் உம்மை நோக்கி நன்றிகளோடு ஆண்டவரே ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறார்களோ அந்த வீடுகளெல்லாம் உம்முடைய அபிஷேகம் கடந்து செல்வதாக. குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு ப்ரொடெக்ஷனை நீர் கட்டளிடுங்க ராஜா. ஒரு வல்லமை ஆண்டவரே அந்த வீட்டை மூடுவதாக. ஏசப்பா, வருகிற எல்லா இன்ஃபெக்ஷனுக்கும், எல்லா நாசமோசங்களுக்கும், எல்லா துர்ச்செய்திகளுக்கும் என்னையும் என் பிள்ளைகளையும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான விசுவாசிகளையும் நீர் பத்திரமாய் பாதுகாத்துக்கொள்ளும். சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளிடும். கூடவே இரும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.